நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வரக்கூடிய ஆண்டு நிறைய தேவ பாதுகாப்புக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் ஜெபிக்கிறவங்க மட்டும்தான் வரக்கூடிய ஆண்டுல நிறைய பாதுகாப்போட என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இப்ப இருக்கிற கால சூழ்நிலையை பார்த்தால் இந்த வருஷம் முடிவதற்குள்ள சுனாமி வரும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படி ஆத்தாடிலாம் இல்லை. தேவ தரிசனங்கள் நடக்கிற காரியங்கள் கால சீதோசனம்லாம் பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த சுனாமி வர்றதுக்கு வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி மந்தாரமாவே அடைச்சியே தான் இருந்துச்சு. கடந்துட்டு லைட்டாக தூரும், வெயில் அடிக்கும், நல்லா பனி அடிக்க எல்லாம் செய்து. அதனால கொஞ்சம் கவனமா ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமா. ரெண்டாவது, வரக்கூடிய வருஷத்துல இந்த கொசுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதனால மனுஷனுக்கு நிறைய வியாதி பரவும். ஜெபிக்கிறவங்க நிமித்தம் தான் அந்த வியாதி தடுக்கப்படும். மற்ற மருந்து மாத்திரை மருத்துவம்லாம் நிறைய என்ன பண்ணாது, கிரியை செய்யாது. இந்த கொசுக்களால நிறைய வியாதி பரவி நிறைய மரணங்கள் வரும். ஏன்னா கடந்த நாளில் நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் இதுதான். அதனால ரொம்ப உங்க பாதுகாப்பு, உங்க குடும்பத்தாருடைய பாதுகாப்பு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பயம் இருக்குது. சென்னை பட்டணம் சீக்கிரம் என்ன பண்ணிடும், அழிந்து போகும் என்று சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. விஞ்ஞானிகளும் பயப்படுறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. அதனால ஜெபிக்கிறவங்க நிமித்தம் தான் தேசம் என்ன பண்ணப்படும், காக்கப்படும். ஏன்னா சமீபத்துல பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்காவுக்கு அந்த பக்கம் கடலுக்குள்ள ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கடற்கரை ஃபுல்லா நிறைய உள் வாங்கி என்ன பண்ணுது, தண்ணி கடக்குது. அது எப்போ திரும்ப மூடுதோ அப்போ கண்டிப்பா என்ன வந்துடும், சுனாமி. கடலால வெளியே பிரவாகித்து வந்துச்சுன்னா கண்டிப்பா சுனாமி தான். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ராமேஸ்வரம், ராமநாதபுரம், திருச்செந்தூர் அடிக்கடி கடல் உள்வாங்கிறதும் வெளியே வர்றதுமா என்ன பண்ணிட்டு இருக்கு. அதனால கடற்கரை பகுதிக்கு அதிகமான ஜனங்களை விடாத அளவுக்கு காவல்துறையினர், கடற்படை உள்ளவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப அதுக்கு வந்து பாதுகாப்பா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் பரலோகத்துக்கு போயிடணும். இப்பதான் புரியலையா? ஆமா, இங்க நிறைய பேருக்கு இப்ப என்ன இருக்குன்னா, பூலோகத்துல சொத்து சேர்க்கணும், ஏன்னா வீடு கட்டணும், மாடிக்கு மேல என்ன கட்டணும், மாடி கட்டணும், அதுலயும் நிறைய வஞ்சகம் பண்ணி கட்டணும். அப்படிலாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, வஞ்சகம் பண்ணி நீ கட்டினா உனக்கு ஐயோன்னு சொல்லி வேதவசனம் தெளிவச்சிடும். அதனால நியாயமா கட்டுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. போதுங்கிற மனதோடு கூட என்ன பண்ணுங்க, கட்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு காரோ ஒரு பைக்கோ கண்டிப்பா தேவைதான். உங்க குடும்பத்துக்கு ஏற்றாறு போல கர்த்தர் சமூகத்துல கடனுக்கு வாங்காம வாங்குங்க. இதான் புரியலையா? இதான் புரியலையா? பைபிள் அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் வீடை கட்டணும்னா முதல்ல வயலை என்ன பண்ணணுமா, வாங்கணும். வயல் வைக்கப்படாது, வயல் என்ன பண்ணணும், வாங்கணும். அந்த வயல் நிலத்துல வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்ன பண்ணணுமா, ஆமா, வீடு கட்டுறதுக்கு முந்தைய ஆடுகளை வாங்கி விடணுமா. அதுல கிடாக்கள் என்ன பண்ணுமா, நல்ல வருமானத்தை என்ன பண்ணுமா, கொடுக்கும். அதை வச்சு என்ன பண்ணணுமா, நம்ம ஒரு நிலத்தை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமா, வருமானத்தை வச்சு வருமானத்துக்கு ஏற்றாறு போல கொஞ்சம் கொஞ்சமா அழகா என்ன பண்ணிக்கணும். அப்படிதான் பைபிள் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்றோம், எனக்கெல்லாம் சிலர் போன் பண்ணுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க. எதுக்கு? பேங்க்ல லோனுக்கு என்ன பண்ணிருக்கேன். சிரிப்பா ஒரு இடம் பாவீங்களா, கர்த்தர் கடனே வாங்காம வாழும் இருக்காரு. நம்ம என்ன பண்றோம். ஆமா, அதனால தயவு செஞ்சு இருக்கிற கடன்லாம் அடைக்கிறதுக்கு முதல்ல பாருங்க. என்ன, இந்த உலகத்துல நம்ம வீட்டை கட்டுறோமோ கட்டலே பெரிய விஷயம் இல்லை. பரலோகத்துல நாம போய் வாழுவதற்கு நாம என்ன பண்ணணும், ஆமா, அங்க கட்டணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இதை விட்டு இந்த வருஷம் வரைக்கும் ஒரு மாதிரி கிருபியா பிரசங்கம் போகுது. இப்ப வர்ற நாட்கள்ல கொஞ்சம் பிரசங்கம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் என்ன பண்ணுது இருக்கு. நான் பைபிள் வாசிட்டு வரேன், 2 வருஷம் 3 வருஷம் வாசிட்டு மூடி வச்சிருவேன். ஏன்னா அதுல கிடைக்கிற பிரசங்கம்லாம் பயங்கர கொடூரமா இருக்கு. தேவனை ஒரு மனிதன் தேவன் அழைக்கும் பொழுது தேடாமல் போய்விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா வருகிற நாட்கள்ல கண்டிப்பா அந்த பிரசங்கங்கள் எங்க பண்ண போறதெல்லாம் பண்ணப்படும். எல்லாம் நோட்ஸ் என்ன பண்ணி சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். பயங்கரமா இருக்கு. அதுல அவங்க கீழ்ப்படியாமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கீழ்ப்படியாமல் போறதுனால அவர்களும் அவங்க நெருக்கத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாங்களாம்,
தேடுவாங்கன்னா கர்த்தர் செவி சாய்க்க மாட்டாராம். என்ன அதை விட என்ன பண்ணுவாராம், அவர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளுடைய மாம்சத்தை என்ன பண்ணுவாங்களாம், திம்பாங்க. அப்படி இருக்கு. நேற்று ஒரு காரியம் வாசித்தேன், அதுல சொல்றாரு, நீ என் கரத்துல முத்திரை மோதிரமா இருந்தாலும் உன்னை பிடுங்கி தூர என்ன பண்ணிடுவேன். அவர் கரத்திலேயே முத்திரை மோதிரமா நம்ம இருந்தாலும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்பண்ண என்ன பண்ணிடுவாராம் அவரு. ஆமா, அப்படி சொல்லப்பட்டு அந்த பிரசங்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா வருகிற நாட்கள் இந்த பிரசங்கங்கள் வந்தாதான் ஜனங்களுக்குள்ள மனம் திரும்புதலே வரும். இல்லைன்னா என்ன பண்ணாது, வராது. ஆமா, இந்த பொல்லாப்பு என்பது ஆலயத்திலும் இருக்குது அப்படிங்கிற. அதுல கர்த்தருடைய இருதயம் எப்படிலாம் உடைஞ்சி போச்சுன்னு சொல்லி சில வசனம், அது ஒரு பிரசங்கம் கொடுத்திருக்காங்க. நாம எப்படி தேவனை என்ன பண்றோம், வேதனைப்பட வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிரசனம் பைபிள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் கர்த்தர் வருகிற நாட்களை சொல்லுவாரு. ஆனா இந்த நாள்ல நமக்கு தேவன் வைக்கிற வார்த்தை வேற. இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. வீட்டை நல்லா சுத்தபத்தமா வைங்க. கொசுக்கள் அண்டாத அளவுக்கு என்ன பண்ணுங்க, உங்க எல்லைகளை நல்லா வைங்க. சரியா? நல்ல இந்த ஜன்னல்கள்லாம் இருந்துச்சுன்னா சின்ன ஸ்கிரீன் வாங்கி என்ன பண்ணுங்க, அப்படிங்க. இந்த கதவுக்கு இருக்குது மேக்னெட் ஒன்று புதுசாக என்ன பண்ணுறான், 1000 ரூபா நினைக்கிறேன். அப்படிதான் ஒன்று வாங்கி என்ன பண்ணுங்க, உள்ள பூச்சி கொசுலாம் என்ன பண்ணாது, உள்ள வராது. அப்படிலாம் இருக்குது. நம்ம எல்லாம் கொஞ்சம் நம்ம சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் செய்யணுமோ என்ன பண்ணிக்கோங்க, செய்யுங்க. கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக தேவை. வீட்டில் அதிகமாக கொசு, இந்த கொசு பற்றி பற்ற வைக்கிறத விட இந்த வேப்ப இலைகள் இந்த மாதிரி இதில் என்ன பண்ணுங்க, சருவுகளை சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்க, புகை மூட்டம் போடுங்க. சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி ஆச்சுன்னா அப்போதான் இதுக்கெல்லாம் என்ன நமக்கும் ஒரு ஹெல்த் ஆரோக்கியம், அதுக்கு ஒரு எதிர்ப்பான மருந்தா இருக்கும். அப்படி நம்மளே காத்து கொள்ள வேண்டும். ஒரு விதமான இதுவரைக்கும் நம்ம டெங்கு மலேரியா அப்படின்னு பார்த்துருக்கோம் கொசுக்களால். இது ஒரு புது விதமான ஒரு வியாதி. அவளை ஈஸியாக மருந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த கொசுக்களால் வரும் பயங்கரமான அழிவுகள் வரக்கூடிய ஆண்டுல இருக்கு. கத்த தெளிவாக பேசிட்டார். அதனால் ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்க, இருங்க. அடுத்து தேசம் இன்னொரு பக்கம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. நான் சமீபத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு ரோபோ உண்டாக்கியிருக்கான். அதே மாதிரி நிறைய ரோபோ உண்டாக்கி வச்சிருக்கான். அந்த ரோபோட்டை கேள்வி கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுவ, கேள்விதான், நீ என்ன பண்ணுவ. நான் நினைச்சா அவனுக்கு ஒன்றும் என்ன பண்ணிடுவேன், போட்டுருவேன். ஒன்றும் என்ன பண்ணிடுவேன், போட்டுருவேன். அதுக்கு எனக்கு பலன் இருக்குன்னு சொல்லி அதை சொல்லுவேன். அப்போ கடைசி நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். மனிதன் அழிவை நோக்கி வேகமாய் போகிறோன்னே தவிர பரலோகத்தை நோக்கி ஒருத்தர் என்ன பண்ணல, போகல. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கு. நம்ம ஒரு காலத்துல நல்லா கஞ்சி குடிச்சோம், அப்படிதானே? இப்ப கஞ்சி என்ன பண்ண மாட்டீங்க. ஆமா, இப்ப எல்லா நாடுகள்லயும் கஞ்சி, பழைய கஞ்சை பாக்கெட் போட்டு என்ன பண்றான், விற்கான். ஏன்னா நீ கஞ்சி குடிச்சா உனக்கு வியாதி வராது தெரிஞ்சுதான் கஞ்சி குடிக்க கூடாது தடுத்தான். ஒரு நாள் அடுப்பு கறி வச்சு என்ன பண்ணாம பல் வளர்க்கணும், உமி வச்சு பல் வளர்க்கணும், உப்பு வச்சு பல் வளர்க்கணும். அதெல்லாம் ஒரு 30-35 வருஷத்துக்கு ஒட்டி இதெல்லாம் வளர்க்கப்படாது, பல்லுக்கு ராக் ஆயிரும் சொல்லி கார்பரேட் கூட்டங்கள் நம்மளை ஏமாற்றி என்ன பண்ணாங்க. இன்னைக்கு மறுபடியும் அவன் போடுறான், உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்குதா, உங்க டூத் பேஸ்ட்ல கறி இருக்கு, அதுல கறி இருக்குதான்னு சொல்லி என்ன பண்றான். அப்ப இதெல்லாம் தந்துரும். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. எந்த அளவுக்கு இயற்கையா நம்முடைய வாழ்க்கையில உணவுகள் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, கட்டாயமா அது தேவை. மேலை நாடுகள் எல்லாமே அதுக்கு மாறி. மண் சட்டில ஒரு காலத்துல சோத்த பொங்காதன்னா இப்ப அவ்வளவு பேர் எதெல்லாம் சோறு பொங்கி திங்க. ஆமா, நம்ம வீட்டுல சும்மா கிடக்கிற மண் சட்டி எடுத்து சோத்த பொங்கி தின்னுட்டு இருந்தோம். இப்ப அதுக்கு விலை வச்சு என்ன பண்றான், சென்னை போன்ற பட்டணங்கள்ல இவ்வளோண்டு கும்பா, இவ்வளோண்டு இந்த மண் சட்டியில 250 ரூபாய்க்கு பழைய கஞ்சி என்ன பண்றான், காலையில கொடுக்குறான். இன்றைய ஜென்ரேஷன் 250 ரூபா கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இலவசமா வீட்டுல சோத்த பொங்கி தண்ணி ஊற்றி வச்சு எவ்வளவு என்ன பண்ண மாட்டான், எவனும் திங்க மாட்டான், எவ்வளவு திங்க மாட்டா. ஆனா இப்போ ஜனங்களுக்கு மத்தியில எல்லாம் ட்ரெண்டா வர்றதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க, போய் கடைகள்ல போய் என்ன பண்றாங்க. ஆமா, ஒரு காலத்துல சிகப்பு அந்த பெரிய அரிசி என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பிட்டோம். இப்ப யாரும் சிவப்பு அரிசி என்ன பண்றதே இல்லை. எல்லாரும் இப்ப கர்நாடகா போனீங்க பொடி அரிசிக்கு என்ன பண்றாங்க, மனம் திரும்பிட்டோம் நம்ம. அதனாலதான் வியாதி பலவீனம் என்ன பண்ணிட்டே இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. எந்த நொடியும் எதுவும் நடக்கலாம். எங்க இருக்கணும் நம்ம, அதான் முக்கியம். அதான் உலகத்துல நம்ம எதையும் கொண்டு போக போறதும் போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, நம்ம சரீரமே என்ன பண்ணாது, சரீரமே
வராது பரலோகத்துக்கு. நல்லா நரகத்துக்குலாம் சர்ற என்ன பண்ணலாம்? ஆனா வசனம் தெளிவா இருக்கு, ஆத்மாவையும் சர்ரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு என்ன பண்ணுங்க? ஆமா, சர்ரத்தை கூட நரகத்துல போட்டுருவார். ஆனா அது சர்ற எங்க வராது? பரலோகத்துக்கு. ஏன்னா நாம் மறு ரூபமாக்கப்படுவோம்னு எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. இந்த நாள்ல ஜெபிக்கிற வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா இந்த ஜெபத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்காம கீழ்ப்படியாமல் வாழ்க்கையிலே வாழ்ந்து நெருக்கப்பட்ட காலத்துல என்ன பண்ணாங்க? ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை என்ன பண்ணவே இல்லை. ஆனா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம் என்று சொன்னால் இந்த ஜெபத்துக்கு நமக்கு பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கோம். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு விண்ணப்பம், ஒரு மன்றாட்டு, ஒரு ஜெபம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில தேவை. எடுத்து வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 14:21. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும், உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும், எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக வருகிறது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அருவருக்க கூடாது. ஆமா, எரேமியா 14:21 தெளிவா கர்த்தர் சொல்லுங்க, சொல்லப்பட்டிருக்க வார்த்தை தேவன் நம்மை அருவருத்து விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆமா, இப்ப நமக்கு கிருபையின் நாட்கள். இந்த கிருபையை நாம் நம்முடைய வாழ்க்கையில தவறாகவே பயன்படுத்தி கொண்டே போவோம் என்று சொன்னால் ஒரு நாள் வரும், அப்பொழுது கர்த்தர் நம்மை அருவருத்து விடுவார். புரியலையா? நம்ம எச்சரிப்பார், இதை செய்யாதுன்னு சொல்லுவாரு. நாம மேலும் மேலும் அந்த பாவத்தை செய்வோம் என்று சொன்னால், இல்லை என்றால் நாம் ஜெபிக்கக்கூடிய அன்றாட ஜெப வாழ்க்கையிலே நாம் தவறுவோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒரு நாளிலே அருவருக்கிறவராய் மாறி விடுவார். வேதம் சொல்லுது, ஒன்று நீ அனலாய் இல்ல உள்ளுராய், நீ ரெண்டும் கட்ட நிலைமையில தான் கர்த்தர் ஒரு நாள் உன்னை என்ன பண்ணுவாரு? வாந்தி பண்ணி போடுவார். அப்ப அதுதான் இங்கே அவர்கள் விண்ணப்பமாக வைக்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் அல்ல, எங்க பசுத்தத்து நிமித்தம் அல்ல, எங்க நீதி நியாயங்கள் நேர்மை நிமித்தம் அல்ல, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எல்லா இடத்துலயும் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம் என்று சொல்லி கன்ஃபார்மா என்ன பண்ண முடியும்? நம்மளால சொல்ல முடியாது. நம்முடைய பார்வைக்கு சில விஷயங்கள் நலமாய் தோன்றும், ஆனா அதே காரியம் கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாப்பா என்ன பண்ணும்? இருக்கும். நமக்கு அது தெரியாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சரியான பாதையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வேதம் தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நம்மை அருவருத்து விடாதபடி நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன புடமிட்டு என்ன பண்ணும் பாரு சொல்றாரு. சொல்ற என்ன புடமிட்டு உடைச்சி நொறுக்கி நம்முடைய பாதையில சரியா என்ன பண்ணுவேன். ஆமா, நம்ம இப்ப அப்படி சொன்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும். நம்ம விசுவாசம் அப்படி கிடையாது. புரியலையா? நம்முடைய விசுவாசங்கள்லாம் அப்படி கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் கொஞ்ச மாசம் விசுவாசிக்கும், அப்புறம் என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடும். அடுத்த கடையை பார்த்து என்ன பண்ணிட்டே இருப்போம், போயிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனால் அருவருக்கப்படாதபடிக்கு நம்மை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்கு நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை வருது. எத்தனை வார்த்தைகளை கடைபிடித்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆமா, தேவன் காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் நம்மகிட்ட என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டார். அடிக்கடி நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ என்ன பண்ணாத, பயப்படாது. சொல்லலையா? நாம என்ன பண்றோம்? அடிக்கடி சொல்லுவார். அப்பதான்
நாளைக்கு ஒரு 500 ரூபாய் வேணும்னு யோசித்த உடனே சொல்லுவாரு, நீ என்ன பண்ணாத. ஆமா, ஐயோ என்ன பண்ண போறேன்னு என்ன பண்ணுவாரு. ஆனா நாம என்ன பண்ணிதான் இருப்போம், அதை பத்தி அப்படி யோசிச்சுட்டே இருந்து பயந்துகிட்டே தான் அலையோமே தவிர பயப்படாமல் என்ன பண்றது இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இப்படியே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் ஓடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு நாளிலே தேவனால் அருவருக்கப்பட்டு விடுவோம். ஆகவேதான் தினமும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணக்கூடாது, உங்க நாமத்தின் நிமித்தம் அருவருத்துறாதீங்க. என் பலத்தில் அல்ல, என் பராக்கிரமத்துல அல்ல, என் ஜெப வாழ்க்கை இல்ல, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை வைத்து அல்ல, உங்க நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணுங்க, அருவருக்காமல் இருங்க. ஆமா, நம்ம பாருங்க, எவ்வளவுதான் ஒரு பிள்ளையை நேசிச்சாலும், எவ்வளவுதான் அந்த பிள்ளை செய்யற சேட்டையெல்லாம் சகிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நமக்கு என்ன வந்துடும், ஒரு டென்ஷன் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு சொல்றேன், இந்த சனியை சொல்றோம்னா இந்த சனி என்ன பண்ண மாட்டேங்குது, ஏதோ மட்டும் போய் சொல்றேன்னு இருக்கான்னு பாரு. அவனுக்கு எவ்வளவு சொல்றோம், கேட்காம சொல்றோம்ல. அப்போ ஒரு சாதாரண மனிதர் நாம சொல்றோம், சரி நம்ம உலக மனுஷன், நம்ம சொல்றோம், நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய காலத்துல நம்ம சகிப்பு தன்மை இழந்து சொல்றோம். அவர் நமக்காக நீடிய சாந்தம் உள்ளவராய், நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தா அப்ப எவ்வளவு சகிச்சுட்டு வந்திருந்தா இன்னைக்கு நம்மள அருவருக்கிற அளவுக்கு நம்ம செயல்பட்டு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ஜெபத்தை விட்டுறக்கூடாது, வேதவாசிக்கு என்ன பண்ணக்கூடாது, யாருக்காக விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஜெபத்தையும் வேதவாசிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில விட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் என கிடையாது. வசனமே தெளிவா சொல்லுது, தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது புருஷனையாவது பிள்ளைகளையாவது ஏதோ ஒண்ணு என்னை விட அதிகமாய் நேசிப்பாயே ஆனால் அவளை நான் முடிஞ்சிருச்சு. புரியலையா? நீங்க நல்லா பிராக்டிக்கலா உங்க லைஃப் பாருங்க. நமக்கு விருப்பமா ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அப்படியே பொத்தி வச்சிருக்கோம், கிரீம் காணாம போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை கிழிஞ்சு போய் பார்த்துருக்கீங்களா? சே, நான் எவ்வளோ பத்திரமா வச்சிருந்தேன், எத்தனை வருஷமா நான் இருந்தேன் சொல்றோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? பாசம் தேவனை விட எங்க போயிட்டு, அதனால கர்த்தர் பார்த்தாரு, இதுக்கு மேல இருந்தா கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் அந்த பாசம். அப்ப அதை கிழிச்சு இல்லையா? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நம்முடைய நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க, 2 கள்ளர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் என்ன பண்ணப்படுறாங்க, அறையப்படுறாங்க. ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை முறுமுறுக்கலாம், அதுதானே, அவர் மேல பழி போடுறான், நீ தேவனுடைய குமாரனால உண்மையை வச்சுட்டு என்ன பண்ணும் லட்சியம் சொல்றான். இன்னொருத்தன் அவன்கிட்ட சண்டை போடுறான், இல்ல நம்ம பாவம் செஞ்சு என்ன பண்ணப்படுறோம், தண்டிக்கப்படுது. அவரோ குற்றம் இல்லாதவரா என்ன பண்றாரு, தண்டிக்கப்படுகிறார். ஆனா அந்த கடைசி செகண்ட்ல அவனுக்கு மரணம் தெரிந்ததுனால கேட்கிறான், என்னுடைய பரதேசில வரும் ராஜ்யத்துல வரும்போது என்ன பண்ணிடும் நினைத்தாரு. புரியலையா? ஆமா, அந்த கடைசி நிமிஷம் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணல, நேற்றை விடுங்க, இப்போ 10 நிமிஷம் முந்தி பார்த்தவங்க நீங்க என்ன பண்ணல. இப்போ நான் வரும்பொழுது நான் வளர்க்குற அந்த பொண்ணு பேசிட்டு இருந்தா, அப்போ வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை கிட்டத்தட்ட 4 கிலோ இருக்கு. ஆனா அந்த குழந்தை யூரின் என்ன பண்ண மாட்டேங்கி மரண போராட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போராடி கொண்டு. யோசிச்சு பாருங்க, சின்ன பச்சை குழந்தை தான். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சன பொழுதுல எதனால என்ன பண்ணலாம் நடந்துடும். கர்த்தர் ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறந்தாருன்னா உலகம் ஒண்ணுமே தான் என்ன பண்ணிடும், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப தினமும் தேவ சமூகத்துல கேட்கணும், நீர் என்ன விடக்கூடாது, அருவறுத்து விட, என் குடும்பத்தின் என்ன பண்ணிவிடாது, அருவறுத்துற என் குடும்பத்தின் பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனை தேடுறோம், நம்ம பிள்ளைங்க தேவனை தேடுறான்னு பார்த்தா என்ன பண்ண மாட்டேங்கி, நம்ம சொல்லி பார்க்கறோம், எல்லாம் கீழ்படி சோத்துறோம், ஏன் கீழ்படி, கர்த்தருக்கு பயப்படு, அப்படியே நம்ம என்ன பண்றோம், சொல்லி
பார்க்கும். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கி. அப்போ திடீர்னு தேவன் கோபம் உண்டு அடிச்சா நமக்கு பிள்ளை கிடையாது. அப்ப காத்து கொள்வது யார்கிட்ட தான் இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்மகிட்ட தான் இருக்கு. அப்ப நாம தினமும் தேவ சமூகத்துல தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அருவருக்காதபடிக்கு நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உண்டான எது நிமித்தம், மிருகமோ பறவையோ எது நிமித்தமோ தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்மகிட்ட வராதபடிக்கு நாம என்ன பண்ணணும்? நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. எனக்கு வசனம் தெளிவா இருக்கு. தேவனுடைய சமத்துல உங்க நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணணும்? அருவருக்காம. அதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை கரெக்டா சொல்லி கேட்கணும். ஆண்டவரே உங்க நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணணும்? அருவருக்காம இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த லவ் பண்றவங்க பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பான். பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சாக்லேட் வாங்கிப்பான். அந்த பேப்பர் இன்னும் பத்திரமா என்ன பண்ணிட்டே இருக்கும். பத்திரமா பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளையில பையனும் இதை என் லவ்வர் என்ன பண்ணிட்டு வாங்கி கொடுத்த பொருள் பத்திரமா என்ன பண்ணிருப்பாங்க, தொலைக்கவே மாட்டோம். அப்போ தேவன் நம்ம அப்படி பத்திரமா பாதுகாக்கணும். அல்லேலூயா. யார் பாதுகாக்கணும்? தேவன் நம்மளை பாதுகாக்கணும். என்ன முடியாது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த உலகமானது எல்லாமே தலைகீழ மாறக்கூடிய ஒரு காலம். எப்போ எது நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆட்சியாளர்கள் எத்தனை வருஷம் ஆளுவாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல. தலைகீழ மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த மாறி போகக்கூடிய இந்த உலகத்துல நாம் தேவனுடைய பாதுகாப்புல இருந்தா மட்டும்தான் நமக்கு ஜீவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோதம் குமராவை கர்த்தர் அழிவுக்கு நிர்ணயிச்சார். ஏன்னா அவங்க பாவம் தேவ சமூகத்தை என்ன பண்ணிட்டு போயிடுச்சு, எட்டிட்டு. ஆனா தேவன் அழிப்பதிலே காலதாமதம் பண்றார். ஏன்? அங்க லோத்து என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றான் இருக்கான். அந்த ஒரே ஒரு மனிதனுடைய குடும்பத்தின் நிமித்தம் கர்த்தர் முழு பட்டணத்தை என்ன பண்ற அழிக்காம. அப்போ ஒரு பட்டணத்துக்கே அழிவு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைக்கு மட்டும் என்ன பண்ணாது, அழிவு. அப்பதான் அதனாலதான் தேவன் தெளிவா சொல்றாரு, தேவன் நம்மை அருவருக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், தினமும் செய்வோம். அல்லேலூயா. அதே வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். அல்லேலூயா. இந்த சிங்காசனத்தை கர்த்தர் எங்க போட்டு வச்சிருக்காரு? எங்க போட்டிருக்காரு? நமக்கு உள்ள எங்க போட்டு வச்சிருக்காரு? இந்த இருதயத்துக்குள்ள அவர் என்ன பண்ணிருக்காரு? ஆமா, தோண்டு கிடக்கு. என்ன தோண்டு கிடக்கு. இந்த இருதயத்துக்குள்ள அவர் என்ன பண்ண சிங்காசனத்தை வச்சிருக்காரு. அப்போ இந்த சிங்காசனத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை தான். அவன் எங்க இருந்தாலும் எல்லாரும் கண்ணுக்கு கர்த்தருடைய பிள்ளையா தான் என்ன பண்ணுவாங்க, தெரிவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணா கண்டிப்பா என்ன பண்ணிக்கிறோம், மற்ற கண்களுக்குள்ள. ஆமா. அப்ப மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக அவமானம் உண்டாகாத, அந்த மகிமை அற்று போகாதபடிக்கு நாம தான் எச்சரிக்கையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. லஞ்சம் கொடுப்பதும் தப்புதான், வாங்குவதும் அப்படிதான் இல்லையோ? ஆமா. அதே மாதிரி திருமணம் பண்ணிட்டு பாதியில டைவர்ஸ் பண்ணுவது தப்புதான். வேதம் சொல்லுது, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேறு ஒன்றால் மனைவி என்ன பண்ணக்கூடாது, தள்ளி விடக்கூடாது. தள்ளி விட்டவனோ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, திருமணம் என்ன பண்ணக்கூடாது. அது பாவம் இல்லையா? ஆமா. அப்ப மகிமை என்ன பண்ணிருது, மகிமை இப்படி ஏதோ ஒரு வகையில அற்று போகிறது. இப்ப நம்ம இருக்கிறோம், பக்கத்துல ஒரு பிரச்சனை பண்றான், சண்டை போட்டா முடிஞ்சிருச்சு. சண்டை போட்டா தேவ மகிமை எவ்வளவுதான் நம்ம ஜோமனாலும் பிரயோஜனமே. அழகா சொல்லுவாங்க, என்னத்த ஜோமனாலும் தெரியல, இப்படி என்ன பண்ணடக்கா முடிஞ்சிருச்சா. அப்ப இங்க தேவன் நமக்குள்ள போட்டிருக்க அந்த சிங்காசனத்தின் மகிமையை அவர் என்ன பண்ணக்கூடாது, அற்று போக பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், நாம மாம்சம் தான். நாம ஒன்னும் ஆகத்திலிருந்து பொத்துன்னு என்ன பண்ணல, பரிசுத்தவானா என்ன பண்ணல, பூமியில விழுந்துடல. அப்போ இந்த மாம்சம் நமக்குள்ள வரும். நமக்குள்ள என்ன பண்ணும், இயேசு கிறிஸ்து மாம்சத்துல ஒரு பெண்ணிடத்துல பிறந்ததுனால
இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி என்ன பண்றாங்க, பிடிக்க வர்றாங்க. அவருக்கும் டக்குன்னு ஒரு மாம்சம் என்ன பண்ணுது, பஞ்சா வரலையா? அவர் சொல்றாரு, என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், ஆனால் இந்த லேகியோன் மாதிரி ஒரு 12 பேர் என்ன பண்ணுவாரு, தூதர்களை உங்களுக்கு அனுப்புவாரு, சங்கரிச்சிருவான்னு சொல்றாரு. சொல்றாரு. அப்ப அவருக்குள்ளேயே அந்த இடத்துல ஒரு டென்ஷன் என்ன பண்ண, டக்குன்னு ஒரு சுயம். ஆமா, அதனால அவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கு இந்த பாடம்னா பட்டை மரத்துக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம முதல்ல நம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பேசுறவங்க பேசதான் செய்வாங்க, கண்டுக்கவே என்ன பண்ண முடியாது. நீங்க கண்டுக்கிறீங்கன்னா நீங்க படிச்ச முட்டாள். தெரியுமா தெரியாதா? இந்த காலில் ஒட்டி இருக்கிற பீ ஒட்டி இருக்கும், இந்த படிச்சவன் தான் தொட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், மணந்து என்ன பண்ணிருப்பான். படிக்காத என்ன பண்ணுவான், டீசெண்டா காலை அந்த கல்லுலயே தேய்ச்சிட்டு நடந்து போய் கழுவிட்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. இப்பதான் புரியலையா? ஆமா, பக்கத்துல உள்ள உங்க மேல பழி போடுறான், அருவருப்பா பேசுறான், அசிங்கமா பேசுறான், குற்றவாளி ஆக்குறான், கண்டுக்கவே கூடாது. நம்ம அப்பாவுக்கு என்ன கிடைச்சிச்சு, அதான் கிடைச்சு. காரி மூஞ்சில என்ன பண்ணாங்க, நம்ம துப்பிருக்கானா, பேசிட்டு போறான், அவ்வளவுதான். அது காற்றோட கலந்து போயிடும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவை தலையில என்ன பண்ணாங்க, கண்ணை மூடி அடிச்சாங்க. அடிக்கலையா? ஆமா, கண்ணை மூடி என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டு. உண்மை அடித்தது யாரும் என்ன பண்ணும், ஒரு கொழுப்பத்தி அவங்களுக்கு. அவர் என்ன பண்ணாரு, அமைதியா இருக்கணும். நாம எப்படிதான் இருக்கணும், அமைதியா தான் இருக்கணும். அப்பதான் தேவன் நமக்குள்ளே போட்டு அந்த மகிமையின் சிங்காசனத்தின் மகிமை அற்று போகாமல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ரொம்ப முக்கியம் தான். நாம நம்முடைய சுயபலத்துல எதுவும் செஞ்சிட முடியாதா? நமக்கு தோணும், நான் மட்டும் அன்னைக்கு மனம் திரும்பாமல் இருந்தா நம்ம அவன் நினைப்போம், தலை என்ன பண்ணிக்காதாங்க தோணும். பார்த்திருக்கீங்களா? நம்ம இதை நமக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். வெளியே என்ன பண்ணக்கூடாது, பொங்கி வரக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த பொங்கி வராத ஒரு பொறுமையை கொடுக்கிறது கர்த்தரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சாக்கடை நம்ம மேல பட்டாலும் நம்ம சாக்கடை வந்து யாருக்கு நஷ்டம், யாருக்கு நஷ்டம், சாக்கடைக்கா நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். அப்ப யார் விலகி போகணும்? சிலர் பாத்தீங்கன்னா வீம்பு பிடிச்சு, நான் இங்கதான் சாதிச்சு என்ன பண்ணுவேன் காமிப்பேன். இல்ல, விலகி ஓடுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணிக்கணும், நம்ம ஓடிடணும். தப்பித்துக் கொள்ற ஒரே வழி அதுதான், தப்பித்துக்கொள்ள அதுதான். ஆமா, சவுல் தாவீதை கொல்றதுக்கு என்ன பண்றாரு, முயற்சி பண்றாரு, அப்படிதானே? தாவீது என்ன பண்ணாரு, சண்டையப்பட்டாரு. போய் 2 முறை தருணம் கிடைக்குது சவுல கொல்றதுக்கு, கொல்லப்பட்டாரு. சந்தர்ப்பம் கிடைச்சும் சவுல் தாவீது அங்க வீம்பு பிடிக்கல. அவன் கேட்கான், போட்டுருவோமா அடிங்க. ஏல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கை என்ன பண்ணக்கூடாது, ஓடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம சில இடத்துல வீம்பு பிடிச்சு என்ன பண்ணிட்டே இருப்போம், நிற்போம். விட்டுருங்க, விட்டுட்டு தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா தேவன் மகிமையான சிங்கஸ்து மகிமையை நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பா. அல்லேலூயா. ஆமா, அது நமக்கு முன்னாடி பண பலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், பதவி பலம் இருக்கலாம், எதுவும் இருக்கு போட்டு. ஆனா நம்ம முன்னாடி பரலோக பலம் இருக்கு மட்டும் மறந்துடாதீங்க. என்ன பலன் இருக்கு, பரலோகத்தின் பலன் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒருவரையும் தண்டியாமல் விடார். எவ்வளவு வசனம் இருக்கா இல்லையா? விடவே மாட்டார். நம்முடைய புள்ளிக்கு விரோதமா எவன் எழும்புறானோ அவனை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, தண்டிப்பா, கட்டாயம் தண்டிப்பா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, எங்க வசனத்தை நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள நீ மகிமையா இருக்குது ஆண்டவரே. இந்த மகிமையினால எனக்கு ஒரு மகிமை உண்டு. நீங்க எடுத்து வாசிங்க, யோவான் 17:2 வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 17:2 வாசிங்க பார்க்கலாம். வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை
உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அப்போ தேவன் மகிமைப்படணும். யார் மகிமைப்படணும்? யார் மகிமைப்படணும்? நாம தான் என்ன பண்ணணும்? மகிமைப்படணும். தேவன் இந்த பூமியில மகிமைப்படணும்னா அந்த மகிமை யார் மூலமா தான் படுவாரு? நம்ம மூலமா தான் படுவார். அப்ப நம்ம மூலமா தேவன் மகிமைப்படணும்னா நாம் நம்முடைய சாட்சி என்ன பண்ணிக்கணும்? என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் முக்கியம். அப்ப அதுக்கு ஜெபம் பண்ணணும். அது நம்முடைய பலத்துல சில நேரங்களில் கண்டிப்பா முடியாது. சில நேரம் நமக்குள்ள கண்டிப்பா அந்த பழைய ஆதாம் என்ன பண்ணி கொஞ்சம் உளுத்து வந்து வீம்பு பிடிப்போம், பேச மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், அப்படிலாம் கிடப்போம். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரே வழி, நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள நீர் போட்டுக்க அந்த மகிமையின் சிங்காசனத்தின் மகிமை அற்று போகாதபடிக்கு என்ன பண்ணிக்கிறோம்? காத்துக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா தேவன் காத்து கொள்ளாம நம்மளால ஒண்ணு என்ன பண்ண முடியாது. பிசாசு எந்த வழியா வந்து தந்திரமா நமக்கு விரோதமா செயல்பட நமக்கு தெரியவே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தினமும் இந்த பிசாசாகிய சாத்தானானவன் தேவபுத்திரர் கூடுகிற இடத்துல போய் தினமும் என்ன பண்ணுவான்? நிற்பான், நின்று கேட்பான், இன்னைக்கு தர்ஷனை சோதிச்சு பார்க்கலாமான்னு என்ன பண்ணுவான்? அதுலேருந்து உங்களையும் கேட்பான். தேவன் இடம் கொடுக்காம இருக்கணும்னா உங்க சிங்காசனம் எப்படி இருக்கணும்? மகிமை உள்ளதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அங்க ஒரு சின்ன கரை இதயத்துல சகல விதமான கசப்பும் கோபத்தையும் வச்சு அடைஞ்சோம்னா அது என்ன பண்ணும்? கரைப்பட்டு போச்சு, முடிஞ்சிருச்சு. நாம மனுஷருக்கு முன்பாக சாட்சியா நிக்கிறோமோ நிக்கல, யாருக்கு நிக்கணும்? யாருக்கு நிக்கணும்? தேவனுக்கு முன்பாக. அதான் ரொம்ப முக்கியம். ஆம், மனுஷன் இதே முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. அப்ப இந்த இருதயத்தை பார்க்கிற அந்த நம்முடைய தேவனிடத்துல அவருக்கு முன்பாக மகிமையா யார் நிக்கணும்? யார் நிக்கணும்? நம்ம நிக்கணும். வஸ்தி என்கிறவர்கள் ராஜாவுடைய மனைவி தானே. ஆனா அவளுக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருது? ராஜா முன்பாக என்ன பண்ண வந்து உன்னை அலங்கரித்து கொண்டு என்ன பண்ணு நில். அவ அலங்கரிச்சு கொண்டு எங்க போவே இல்லை. அப்ப தேவன் எதிர் எப்படி எதிர்பார்க்கிறாரு? தேவனுக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட ஜனமா நாம் என்ன பண்ணணும்? நிற்கணும். நீங்க எசேக்கியேல்ல வாசியம் சொல்லப்பட்டு இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவங்க என்ன பண்ணேன்? அலங்கரித்தே. பரிசுத்த அலங்காரம் தேவை நமக்கு. வேதமே சொல்றது, மணவாட்டியின் வஸ்திரத்தை தரிக்காம மணவாளயத்தை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்திலே அவருக்கு முன்பாக நம்ம நிறுத்தி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அவர் பாப்பாரு இருதயம் எப்படி இருக்கு, எனக்கு ஒழுங்கா இருக்கா, சரி விட்டுருவாரு. இருதயம் அவருக்கு முன்னாடி ஒழுங்கா இல்லையா, எங்கேயோ நம்ம என்ன பண்ணுவார்? தண்டித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வரும்பொழுது உண்மையிலே நம்மகிட்ட சொன்னேன், வரும்பொழுது என் மனசு என்ன ஓட்டுச்சுன்னா, விதைக்கிறவன் விதைத்தது என்ன பண்ணுவான்? அறுப்பான். அந்த பைபிள் நான் வந்து இந்த இதுல வாசித்திருந்தேன். மனாசே அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற விதமாய் வாழாமல், அவர் வந்து கர்த்தரை தேடாமல், கிறிஸ்தவராய் ஒழுங்கா இல்லாம கல்லையும் மண்ணையும் வணங்கும்படி தேவனை மறந்து ஓடுனதுனால பல ஆண்டுகள் கழித்து, அவனுக்கு பிறந்தவன் தண்டிச்சோ தண்டிக்கலையோ, பல ஆண்டுகள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணுகிறார்? என்ன பண்றாரு? அப்போ எவன் நமக்கு ரொம்ப என்ன விதைக்கிறானோ அதுக்கு அவன் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. உங்களை ஒடுக்கலாம், நெருக்கலாம், உங்களை பிடுங்கி திங்கலாம், அதுக்கு பலன் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் குடிச்சுதான். ஆமா, தப்ப முடியாது. தேவன் விட மாட்டார். அப்ப தேவன் விடாமல் இருக்கணும்னா நாம தேவனை மட்டும்தான் முடிச்சிருக்கோம். அங்க போய் என்ன பண்ணக்கூடாது? நம்ம மூஞ்சி காட்டக்கூடாது, சண்டை போட்டு என்ன பண்ணக்கூடாது. எப்பவும் போல ஹாய் பாய் போயிட்டே என்ன பண்ண வேண்டியதான் இருக்கும். ஹல்லேலூயா. பேசுறானோ பேசலையோ, தோத்துறானோ தோத்திரம் போட்டுக்கணும், ஆமீன் ஆமீன் போட்டு என்ன பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நாமளாதான் இருக்கணும். அப்பதான் தேவனுடைய அந்த மகிமையின் சிங்காசனத்தின் மகிமையை நாம் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். அதே வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுதுன்னா, எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்கள் நினைத்தருளும் என்று என்ன பண்ணுகிறார்? ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னவா? தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணிருக்கார். நீ என்னுடைய மகன், என்னுடைய
மகள். நீ யாரு? என்னுடைய மகன், என்னுடைய மகள். அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்க. இரண்டாவது, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன் உடன்படிக்கை என்ன பண்ணப்பட்டிருக்கு? நீ பரலோகவாசி. அல்லேலூயா. யாரு? நம்ம யாரு? அந்த ஒரு உடன்படிக்கை இருக்கு. இந்த உலகத்துல என்ன கிடைக்கும், நமக்கு என்ன உண்டு? பரலோகம். அப்ப இந்த உடன்படிக்கை அபத்தமாகாதபடி, அப்படின்னா அந்த உடன்படிக்கை செல்லாம என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன ஆயிடக்கூடாது? உடன்படிக்கை செல்லாம போயிட்டுனா போச்சு. செல்லாம போயிட்டுனா அதோட முடிஞ்சு. அதை பயன் இருக்க. இப்போ இந்த காலகட்டத்தில் சென்னை மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா, கல்யாணத்துக்கு போனால் கண்டிப்பாக கல்யாண கார்டு என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நபர் தான் கல்யாண கார்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. மற்றவங்க யாரும் உள்ள போய் என்ன பண்ண முடியாது. அப்போ இந்த கல்யாண கார்டை கொண்டு போகாம போக முடியுமா? முடியாது. ரேஷன் 1000 ரூபா தரான், ஒரு டோக்கன் கொடுக்கான், அப்படிதானே? டோக்கன் தான் என்ன உண்டு? டோக்கன் ஒன்றும் கிடையாது. அதேதான். அப்ப தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. ஆண்டவரே, நீர் என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க அப்பா, நீ பரலோகவாசி, என்னுடைய மகன், என்னுடைய மகன் என்ன பண்ணியிருக்கீங்க? உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. அந்த உடன்படிக்கை அபத்தமாய் அல்லது வீணாய் போய்விடாதபடிக்கு என்ன பண்ணணும் நீரு? அதான் முக்கியம். இங்க வேதம் அழகா சொல்றது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் சொந்த ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். இப்ப இவ்வளவு பிரசங்கம் பண்றோம், இவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம், நம்மளும் ஜெபம் பண்றோம், எல்லாம் செஞ்சுட்டு பரலோகத்துக்குள்ள போன பிரயோஜனம் இருக்கா? இருக்காமா? நம்ம சொன்ன தீர்க்க சொன்ன வேஸ்ட், நம்மள மொத்த சுகமானது வேஸ்ட், குணமானது வேஸ்ட், சொஸ்தமானது வேஸ்ட், உயிர்த்தது வேஸ்ட், எல்லாம் வீண். அவன் மூலமா ரட்சிப்பு பெற்று அவன் போயிடுவான். நாம எங்க நின்று இருப்போம்? எங்க நின்று இருப்போம்? வெளியே நிற்க முடியாது, நரகத்துல கிடக்கும். வெளியின கூட பரவாயில்லையே, பரலோக வாசனைகள் சந்தோஷப்பட்டுக்கலாமே, அதுதானே? எங்கதான் கிடக்கணும்? ஆமா, நரகத்துல கிடக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம் தேவ சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே, என்னோடு நீர் பண்ணின அந்த உடன்படிக்கை அபத்தமாய் போகாதபடிக்கு என்ன பண்ணிக்கிறோம்? காத்துக்கோ, ஜெபிக்கணும். உடன்படிக்கை அபத்தமா போயிட்டுனா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பரலோகத்துக்கு நாம என்ன பண்ண முடியாது. செத்த ஒண்ணு முடிஞ்சு கருப்பாதான் இருக்கும், தெரியுமா? நமக்கே தெரியும். பார்த்துட்டீங்களா? சில வீட்டுல செத்த வீட்டுக்கு போன நமக்கே தெரியும். பார்த்துட்டீங்களா? மூஞ்சி கண்ணங்கரையும் இருக்கும். இந்த மூஞ்சில பிரகாசமே என்ன இருக்கு. நம்மளே பேசிக்கிறோம், சே என்னடா அந்த முகத்துல ஒரு அருளே இப்படி போயிட்டாங்க நரகத்துக்கு. நம்ம பேசுறோம், தீர்மானம் பண்ணிடுறோம், தெரியுமா? அதான் நம்ம நிலைமையாயிடுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இங்க வசனம் தெளிவா சொல்றது, தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அபத்தமாய் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் அதை காத்துக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் நித்தியத்துக்கு போறக்கூடிய வாழ்க்கையினுடைய என்னது அஸ்திவார். அதை உடைச்சிட்டோம்னா என்ன பண்ண முடியாது. ஆமா, உண்மையிலங்க பிசாசை கொண்டு பேய்களை துரத்துவாங்க. ஆமா, பிசாசை கொண்டு அற்புதங்கள் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் பாகால்களை கொண்டு என்ன பண்றாங்களா? தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். கடைசி காலம். அப்ப இந்த காலத்துல தேவன் நம்மோடு பண்ண உடன்படிக்கை அற்று போகாதபடிக்கு நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. ஆமா, இன்னொரு அந்த உடன்படிக்கையில் ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும். அப்ப அந்த உடன்படிக்கையில என்ன இருக்கு? நாம மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பத்தார் மேல இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுது? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என்னோடும் என் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கை என்ன பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியம். நாம் ஒரு கனவீனமான பாத்திரம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியேற கற்ற அது அந்த ரத்தத்துக்கு வெளியே நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க. அப்படிப்பட்ட ரத்தத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்ல, மீட்டிருக்காரு. அப்ப மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில
உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனம் வாசிங்க. 17ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 17ஆம் வசனம் வாசிங்க. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதே. போதும். என்னவா? தேவன் நமக்கு விரோதமா அனுப்பி விடாது. பயங்கரமான அதான விஷயம். ஆம். பிழையாம் என்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவரை தேடி ஒரு கூட்டம் வர்றாங்க. கொஞ்சம் வெகுமதிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? பார்க்க வர்றாங்க. எதுக்கு? கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படி அவர் அழைச்சிட்டு பிறகு என்ன பண்றாங்க? வராங்க. அவர் சொல்ற, இன்னைக்கு என் கூட தங்கி இருங்க, நான் உங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். அப்ப கர்த்தர் தெளிவா சொல்ற, நீ என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. என்ன சொன்னாரு? போக கூடாது. தேவன் சொல்லிட்டா சொன்னதுதான். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் ஒரு கூட்டம் வருது. முன்பை விட கனம் பொருந்தினவர்கள், முன்பை விட ரொம்ப மகிமையான ஆட்கள், ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணாங்க? அதிகாரிகள், அதிபதிகள்லாம் வர்றாங்க. முன்பை விட அதிகமான வெகுமதி வேற என்ன பண்றாங்க? அதை பார்த்தவொடனே கொஞ்ச நாள் திரும்ப போய் கேட்க, ஆண்டவரே அதை பார்த்தோன்னு என்ன சொல்லிருக்கணும்? கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, நான் வரமாட்டேன். அதானே கரெக்டு? இப்ப திரும்பவும் என்ன பண்றாரு? ஆண்டவரே, அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ போ சொன்னார்ல. சொல்லிட்டு என்ன பண்ணாரு? வழியிலே பிழையாமை தேவன் கொல்ல பார்த்தார். என்ன பண்ண பார்த்தாரு? பிழையாம் யாரு? அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுகிற மனுஷன். நேரா தேவசதம் என்ன பண்றாரு? கேட்டு அப்படி ஒரு மனுஷன் அவரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால கர்த்தர் அவருக்கு விரோதமா என்ன பண்றாரு? அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு விரோதமா ஒரு நாளும் பயங்கரமா என்ன பண்ணிடக்கூடாது? எழும்பிடக்கூடாது. நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகள், உங்க வீட்டுல ஒவ்வொருத்தருடைய அவருடைய கணவன், என்ன யாருக்கு கர்த்தர் என்ன பண்ணிடக்கூடாது? உங்க மிருக ஜீவனோ உங்க பறவையோ இதா இருக்கட்டும், உங்களுடைய நன்மைகளுக்கு விரோதமா கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? பயங்கரமா நின்னுட்டாருன்னா கதை முடிஞ்சு. நின்னுட்டாருன்னா வெளியே நம்ம சும்மா கை தட்டி அந்நிய பாஷை பேசி பெரிய அபிஷேகம் பெற்ற என்ன பண்ணிக்கலாம்? நம்ம புள்ளிக்கலாம். பரலோகத்தை என்ன பண்ண முடியாது. நான் கூட்டத்துக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் அப்படி ஜெபிக்க ஆளுக்கு போறேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம். ஏன்னா வேதம் இந்த கடைசி நாட்கள் உள்ள கூட்டத்துக்கு தெளிவா சொல்றாரு, மணவாளன் வந்துட்டாரு, கதவு பூட்டியாச்சு. கைவிடப்பட்ட ஜனங்கள் ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. எல்லாரும் என்ன இருக்கு? ஆமா, என்ன இருக்கு? தீவெட்டி இருக்கு, தீவெட்டி எரிஞ்சிட்டு இருக்குது, விழித்து இருக்காங்க, எல்லாம் இருக்கு. அவங்க தட்டுறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கதவை என்ன பண்ணுங்க? முதல் வார்த்தை, நீ யாருன்னு எனக்கு என்னப்பா எப்படி சொல்லிட்டீங்க? உங்க பேரரசம் பேய்களை நாங்க என்ன பண்ணோம்? வரத்தணும், செத்தவனை எழுப்பணும், குருடர்கள் பார்த்தாங்க, செவிடர்கள் கேட்டாங்க, ஊமையின் பேசினாங்க, முடவன் மானை போல என்ன பண்ணா? உள்ளே குடிச்சு ஓடினானே, உங்க நாமத்தினாலதான் செஞ்சோம். ஒரே வார்த்தை, நீ யாருமே முடிஞ்சிருச்சு. அப்போ நாம பேய் ஓட்டலாம், நோய் தீக்கலாம், நம்ம ஆத்மா பலது போன பிரயோஜனமே. அப்ப நாம என்ன செய்யணும்? தேவன் நமக்கு விரோதமாய் பயங்கரமாய் எழும்பாதபடிக்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறதே இல்ல, சரிதா இல்லையா? ஜெபிச்சிருக்கோமா என்னைக்காவது? ஆமா, இந்த காரியத்தை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. தேவன் நமக்கு விரோதமா எழும்பிடவே கூடா. பிழையாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு எதிர்த்து என்ன பண்ணார்? நிற்கிறார். மோசே என்கிற தேவ மனிதன் என் வீட்டில் எங்கிலும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி தேவனால் பெயர் பெற்றார் பின்னாடி. ஆனா பெயர் பெறுவதற்கு முன்னகுட்டி இந்த மோசே கர்த்தர் அழைக்கிறார், வா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பேச வராது, பேசுறதுக்கு நான் கொன்னி தான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன்.
சோ வேற யாரையாவது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படியா? சரி, உன் மன விருப்பத்தின்படி உன் சகோதரன் என்ன பண்றேன் சொல்லிட்டு வழியிலே கர்த்தர் மோசே என்ன பண்ணாரு? கொல்ல பார்த்தார். புரிஞ்சுக்க, அங்க காப்பாத்துறதுக்கு மோசே பொண்டாட்டி இருந்தா. அதனால என்ன பண்ணிட்டா? கவக்குன்னு பையனுடைய நுனித்தோலை வெட்டி என்ன பண்ணிட்டா? நம்ம பக்கத்துல அப்ப யார் இருப்பான்னு தெரியாது. அதனால கவனமா என்ன பண்ணுங்க, தேவன் உங்களை வான் அழைச்சிட்டா என்ன பண்ணிருங்க? ஜோமனை சொன்னா ஜோம் பண்ணுங்க. ராத்திரி 1 மணி 2 மணி எழுப்பிட்டா என்ன பண்ணுங்க? சும்மா போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷமாவது என்ன பண்ணணும்? ஆமா, இல்ல கர்த்தர் நமக்கு விரோதமா என்ன பண்ணிடுவாரு? ஆமா, எப்பொழுது நம்ம கேட்கறது கர்த்தர் யாரு? அன்புள்ளவர். அவர் யாரு? இரக்கம் உள்ளவர். என்ன, அவரை போல நல்ல தெய்வம் இங்க அழகா சொல்லுது. அவர் நமக்கு விரோதமா பயங்கரமா என்ன பண்ணிடுவாரு? எழும்பி விடுவார். ஆமா, நீங்க நல்லா வேத வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களாகி நம் முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமான ஜனமா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அவங்க ஒண்ணுமே என்ன பண்ணல, செய்யல. என்றைக்கு அவர்கள் தேவனை மறந்து அந்நிய தேவர்களை தேடி போனாங்களோ அன்னைக்கு கர்த்தர் அவங்க என்ன பண்றாரு? கை விட்டுட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடிமை ஆயிட்டான். எந்த எகிப்தை விட்டு மீட்கப்பட்ட ஜனமாய் வெளியே வந்தார்களோ மறுபடியும் அதே எகிப்துக்குள்ள அடிமையா போய் என்ன பண்றாங்க? புரிஞ்சுக்க. அப்ப இங்கே வேதம் அழகா சொல்லி கர்த்தர் நமக்கு பயங்கரமா என்ன பண்ணிடக்கூடாது? எழுந்து விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, கட்டாயமா செய்யுங்க. முதல் காரியம், தேவன் நம்மை அருவருக்க கூடாது. 2வது காரியம், நமக்குரிய மகிமையை நம்ம இழந்துடக்கூடாது. 3வது காரியம், நம்மோடு கூட தேவன் பண்ண உடன்படிக்கை என்ன பண்ணக்கூடாது? மீறி போயிடக்கூடாது. 4வது காரியம், கர்த்தர் நமக்கு ஒரு பயங்கரமா என்ன பண்ணக்கூடாது? எழும்பக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus. Hallelujah. எல்லா ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்து கேளுங்க. ஹalleluya. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில, கணவனுடைய வாழ்க்கையில, பிள்ளைங்க வாழ்க்கையில, ஒருவேளை மருமக்கமார், பேரன் பேத்தி, அவங்க வாழ்க்கையில வந்த குடும்பங்கள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் இருக்கலாம், எதுனாலும் சரி. தேவன் யாரையும் அருவருத்தல் கூடாது. நம்முடைய குடும்பத்துல நாம் இந்த உலகத்துல கிறிஸ்தவன் சொல்லி வாழுகிறோம். இந்த கிறிஸ்தவன் சொல்லி வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட நிச்சயத்துக்குள்ள போற வாழ்க்கையா இருக்கணுமே தவிர தேவனால் அருவருக்கப்பட்ட வாழ்க்கையா போயிடக்கூடாது. அவர் நமக்கு ஒரு மகிமை வச்சிருக்காருங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நீங்க பார்க்க ஒருவேளை ஐயோ எனக்கு வயசாயிட்டு, அதனால முடியாது என்று சொல்லலாம், எனக்கு ஜோமனு தெரியும் சொல்லலாம், பரவாயில்ல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க, உங்களுக்குன்னு ஸ்தானம் இருக்கு. அதை இழந்துடக்கூடாது. உங்களோட கூட கர்த்தர் பண்ண உடன்படிக்கை அபத்தமா போயிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு விரோதமா எழுப்பி நிற்க கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் கேட்போமா? நமக்கு விரோதமா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா, நம்முடைய உடைமைகள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எதுக்கு விரோதமா வரக்கூடாது. கர்த்தர் ஏத்து நின்றாருன்னா முடிச்சு. ஏன்னா தேவன் ஏத்து நிற்கும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மை பயக்கிற விஷயத்தோ அதான் முதல்ல அடிப்பார். நமக்கு போஜனம், தண்ணீர் என்ன அதெல்லாம் அடிச்சுடுவார். அப்புறம் நம்மளை போட்டு வாட்டி வதைப்பார். தேவன் நம்ம அப்படி கண்டிக்காதபடி தேவசம் ஜோமனுங்க. தினமும் உங்க ஜபத்துல அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கட்டும். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க, நினைவு வச்சு திரும்ப தினமும் எடுத்து ஜோமனுங்க. கர்த்தர் அநேக காரியங்களை நம்ம விலக்கி காப்பார். சத்துருக்களுக்கு, பிசாசுகளுக்கு, பேய்களுக்கு, மனுஷிகத்துக்கு, மாந்திரிகத்துக்கு எல்லாம் விலக்கி காப்பார். செய்வினைகள், ஏவலுக்கு விலக்கி காப்பார். ஜோமன், ஆண்டவரே கிருபை மேல இருக்கு, உண்மைதான். ஆனாலும் இந்த கிருபை நான் போக்கடிச்சிட கூடாது. ஆண்டவரே, இந்த கிருபை ஞானமா பயன்படுத்தி நன்மைகள் அனுபவிக்கிறதுக்கு பலன் தாருன்னு கேட்பீங்களா? ஜோமன், நல்ல பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கேட்ட சத்தியத்தின்படி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் ஆண்டவரே என்னையும், ஆண்டவர் எங்களையும், எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அருவருக்காது இருப்பீராக ராஜா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு மகிமையான சிங்காசனத்தை வச்சிருக்கீங்க. அந்த மகிமை சிங்காசனம் அது மகிமையற்றதாய் மாறி விடாதபடி எப்பொழுதும் மகிமையாகவே நிறுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, என்னோடும், எங்களோடும், எங்க குடும்பத்தாரோடும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க ஆண்டவரே. அந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவரே, அப்பா, எங்களையும் என் குடும்பத்தாரையும் உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரே
ஏறெடுத்துக் கொள்ளுவீராக. உடன்படிக்கை மறந்துடாதீங்கப்பா, மறந்துடாதீங்க. அதே போல எங்களுக்கு விரோதமா பயங்கரமா எழும்பிடாதீங்கப்பா. என் குடும்பத்தாருக்கு விரோதமாய், எங்களுடைய மிருக ஜீவன்கள் பறவை உண்டான எல்லாம் எதிர்க்கு விரோதமாய் அந்த விரோதமா எழும்பிடாதீங்கப்பா. எங்க வயநிலங்கள் எதிர்க்கிறோம், நீங்க எழும்பிடாதீங்க. எழும்பிடாதீங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்க வருமானத்துக்கும் எழும்பிடாதீங்கப்பா, எங்களை காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் பொறுப்பரம் எங்களோடு கூட இருப்பதாக ராஜா. ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த நன்மைகளை அனுபவமாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். அன்னைகள் விளக்கத்துக்கு சேவையாகட்டும், நிறைய மகிமைப்படும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவர். எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். நாங்களும் இந்த ஆத்மாவை காத்துக்கொண்டு அந்நாள் தானே நம்முடைய சமூகத்திலே வந்து அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க என் தேவன் உதவி செய்வீராக ராஜா. மகிமை தங்கியிருக்கட்டும் பொறுப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.